கோவிட் பீரியடில் எங்கள் கிளப்பில் ஒரு பிரசிடண்டாக ஒருத்தர் இருந்தார். அவர் எதிரணியில் போய் உட்காந்துருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா கோவிட் டயத்தில் வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் கிண்டி வந்து நிறைய சேவை பண்ணியிருக்கு. வீடு வீடாக தெரு தெருவாக போயிட்டு சாப்பாடு கொடுத்து பயங்கர சேவையை பண்ணியிருக்கு. கோவிடில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சேர்ந்து ஒன்றா இருந்தீங்களா? எங்கே போச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்? 6 மாசத்துக்கு முன்னாடி தான் அவர் டேர்ம் முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு வருஷம் ஃபுல்லா ஹீரல் வித் டேப் ரெக்கார்டர் மாதிரி அவர் சொன்னது டயலாக் என்ன தெரியுமா? ஐ அம் நாட் வரிட் அபௌட் ப்ராஜெக்ட்ஸ், ஐ அம் இம்பார்ட்டன்ட் ஒன்லி அபௌட் கிளப் சர்வீஸ். கிளப் சர்வீஸ் நல்லா நடந்தா ப்ராஜெக்ட் தானா நடக்கும். அப்படிலாம் பேசின மனுஷன் திடீர்னு என்னடா நான் சர்வீஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு பிளேட்டை மாத்தி ஒரு பிரசிடெண்ட் வந்து எப்படி மைக்கில் எப்படி பேசுவார், எவ்வளோ போல்டாக கான்ஃபிடென்ட்டாக பேசுவாருங்கிறத பற்றி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஒரு ஃபர்ஸ்ட் லேடி இந்த அடி அடிக்கிறாங்களே அவங்க. ரொட்டேரியன் ராதாகிருஷ் அவர்களை பட்டிமன்றத்தை ஏற்று நடத்தி தருமாறு அன்போடு அழைக்கிறோம். கொத்துப்படா நெத்தும் கோதுபடா மாங்கனியும் பக்குவத்து பலாச்சுளையும் பருவத்து மாவடுவும் அக்கறை சக்கரையும் அதிமதுர பாலும் தேனும் கற்கண்டும் இவை அனைத்தும் இருக்க அதனினும் மேலாக என் தாய் தந்த தமிழ் கொண்டு அனைவரையும் கரம் கூக்கி வணங்குகிறேன். அவையுள் வந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். எல்லோருக்கும் அண்ணா எங்கள் கண்ணா மேடைக்கு வரவும் அவர்தான் இதை வழி நடத்தி செல்ல போகிறார். பலத்த கரகோஷமுடன் அனைவருக்கும் வணக்கம். ஃபெல்லோஷிப் சமயத்தில், ஃபெல்லோஷிப் முடிஞ்ச சமயத்தில் இந்த முத்து மாலைங்கிற பேருக்கு யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்ட்ரிக்ட் ட்ரெயினர், டிஸ்ட்ரிக்ட் டிஎல்எஃப் முத்து பழனியப்பன்ட்ட இந்த வருஷம் எல்லா கிளப்புக்கும் நீங்கள் போயிருப்பீங்க, எல்லா ஆக்டிவிட்டீஸையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு டாப் 5 கிளப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இருக்கக்கூடிய 125 130 கிளப்ஸ் எத்தனை இருக்குன்னு தெரியல. இருக்கக்கூடிய டாப் 5 கிளப்ஸை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். முத்து கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி கேட்டேன். அப்போ வந்து டாப் 5 எனக்கு சொல்ல முடியுமா என்னங்கிறது எனக்கு தெரியல. பட் டாப் 1 என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். அது ரோட்டரி கிளப் ஆஃப் கிண்டி அப்படிங்கிறது டிஎல்எஃப் சொன்னார். இது தெர் இஸ் நோ எக்ஸாஜரேஷன். நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது, ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் பார்க்கும்போது, ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் பார்க்கும்போது இந்த வருஷம் எந்த கிளப் பெஸ்ட் கிளப்பு அப்படின்னா நிச்சயமாக கிண்டி கிளப் டாப் மோஸ்ட் கிளப்புங்கிறதுல எந்தவித சந்தேகம் ஐயப்பாடும் இல்லை. இந்த வருஷம் மட்டும் இல்லை. we are going back to 3230, the combined district of 3230. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வெள்ளூர் அண்ட் திருவண்ணாமலை ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ஸை சேர்ந்த 150 கிளப்பில் அந்த சமயத்தில் நம்ம கவர்னர்ஸாக இருக்கும்போது அப்போ எந்த கிளப் பெஸ்ட் கிளப் அப்படின்னு பார்த்தா டாப் 5 கிளப்ஸில் யார் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் கிண்டி இஸ் தி ஒன் ஆஃப் தி டாப் 5 கிளப்ஸுங்களை எந்தவித ஐயப்பாடும் சந்தேகமும் இல்லைங்கிறது தான் கிண்டியோட பாரம்பரியம். எப்படி ஒவ்வொரு வருடமும் டாப் 5 கிளப்ஸில் வர முடியுது அப்படிங்கிறதுக்கு பார்த்தா அந்த கிளப்போட ஸ்பெஷாலிட்டி என்ன? அந்த கிளப்போட ஸ்பெஷாலிட்டி சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸா இல்லை அந்த கிளப்போட ஸ்பெஷாலிட்டி ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் நெட்வொர்க்கிங்கா அப்படிங்கிற கேள்வியை கேட்டோம் அப்படின்னா அதற்கு பல விவாதங்கள் வரும். ஸோ இந்த ஒரு பட்டிமன்றமே நம்ம வச்சு பார்த்துருவோம். இந்த பட்டிமன்றத்தில் என்ன பேச போகிறாங்க? நட்பை பற்றி பேச போகிறாங்களா, இல்லை சேவையை பற்றி பேச போகிறாங்களா, யார் பெஸ்ட்டாக பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதற்காக இன்றைக்கி ராஜி பாலா நட்பை பற்றி பேச போகிறாங்க, மீனாட்சி நட்பை பற்றி பேச போகிறாங்க, மை டியர் ஃப்ரெண்ட் மோதிஷ், ஸ்டெப்ஸ்டோன் மோதிஷ் நட்பை பற்றி பேச போகிறாரு. இந்த ஈவெண்ட்டோட சேர்மன், மிக அருமையாக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க இந்த சேர்மன் ஷரத் வந்து நட்பை பற்றி பேச போகிறாரு. இமிடியட் பாஸ் பிரசிடென்ட் பாலா சேவை தான் அப்படிங்கிறத பேச போகிறாரு. கிரீன் ரொட்டேரியன் மஞ்சு சேவை தான் காரணம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறாரு. பாஸ் பிரசிடென்ட் ரமேஷ் பாபு சேவையை பற்றி பேச போகிறாரு. மை டியர் ஃப்ரெண்ட் சதீஷ் சேவையை பற்றி பேச போகிறாரு. ஸோ இப்போ யார்கிட்ட போட்டியை எங்கே ஆரம்பிக்கலாம்? நட்பில் ஆரம்பிக்கலாமா
இல்லை சேவையில் ஆரம்பிக்கலாமா? சேவையில் ஆரம்பிக்கலாமா? நட்புலேயே ஆரம்பிக்கலாம்ல? எது இருந்தாலும் ஓகே. சரி, சேவையில் ஆரம்பிப்போம். நம்ம என்ன சேவையில் யார்? இமிடியட் பாஸ் பிரசிடென்ட் பாலா சேவையை பற்றி என்ன சொல்ல போகிறாருங்கிறத பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே எதிர்த்தரப்பு அணியினர் நடுவருக்கு முதல்ல வணக்கத்தை தெரிவித்து ஆரம்பிச்சுக்கிறேன். இல்லைன்னா தீர்ப்பில் ஏதாவது சொதப்பிடுவார். வணக்கம் நடுவர் அவர்களே. ஆக்சுவலி இங்கே 4 பேர் இது நட்பு மட்டும்தான் சொல்லி பேச வந்திருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, நட்பு ரோட்டரியில் ஆரம்பிக்கக்கூடாதுங்க, ஸ்கூல் பருவத்துலேருந்து ஆரம்பிக்கணும். இங்கே ரோட்டரி அங்கே தான் ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. ஸோ நட்பு அப்படிங்கிறது எங்கே வேணால் ஆரம்பிக்கலாம். ரோட்டரி அப்படிங்கிறது சேவைக்காக மட்டும்தான். எல்லோரும் கேட்பாங்க ரோட்டரி அப்படின்னா என்னன்னாக்கா முதல்ல நினைவுக்கு வர்றது போலியோ எராடிகேஷன். ஸோ போலியோ ஒழிச்சதுனால தான் நமக்கு ரோட்டரிக்கு ஒரு பெருமையாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நாங்கள் 4 பேர் பேச வந்திருக்கோம். அதாவது நம்ம நடுவர் டிஜியாக இருந்திருக்காரு. அப்போ பெட்ஸ் கண்டக்ட் பண்ணார். அப்போ பெட்ஸில் இவர் எல்லார்கிட்டையும் என்ன கேட்டார்னா, டிஆர்எஃப் எவ்வளோ கொடுப்பேன்னு தான் கேட்டார். ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோன்னு கேட்டிங்களா? நான் கேட்கல. ஏன்னா எங்கள் நடுவருக்கே தெரியும் சேவையினால தான் நம்ம ரோட்டரியை காப்பாற்ற முடியும், ரோட்டரிக்கு சேவை தான் வேணும்னு சொல்லிட்டு பெட்ஸில் எல்லா பிரசிடெண்ட்டையும் கூப்பிட்டு எவ்வளோ டிஆர்எஃப் கொடுப்பேன்னு சொல்லி கேட்டார். ஸோ நடுவருக்கே தெரியும். பட் இந்த 4 பேர் வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக ஒரு பட்டிமன்றம் வைக்கிறீங்க. தேங்க்யூ நடுவரை. அதாவது நம்ம சொல்லுவாங்க நம்மளுடைய பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னும் போது நமக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது திரும்பி வந்துடும். ஆனால் நம்ம செய்கிற சேவை இந்த நேரத்தில் இங்கே 29 பிரசிடெண்ட்ஸும் செஞ்ச சேவையினால் இன்றைக்கி ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு ஆப்ரேஷன், குழந்தைக்கு ஆப்ரேஷனாக இருக்கட்டும், ஸ்கூல் படிப்பாக இருக்கட்டும், ஸ்மார்ட் போர்டாக இருக்கும், ஏதோ ஒரு பயனை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த ரோட்டரி கிளப்போட 29 பிரசிடெண்ட்ஸ் அவங்களுடைய சேவை தான். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இட்ஸ் எ பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அதை பற்றி தான் நாங்கள் பேச வந்திருக்கோம். அதாவது இது எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியன்னா, இந்த கோவிட் பீரியடில் எங்கள் கிளப்பில் ஒரு பிரசிடெண்ட்டாக ஒருத்தர் இருந்தார். அவர் எதிரணியில் போய் உட்காந்துருக்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா கோவிட் டயத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் கிண்டி நிறைய சேவை பண்ணியிருக்கு. வீடு வீடாக தெருவாக போயிட்டு சாப்பாடு கொடுத்து பயங்கர சேவையை பண்ணியிருக்கு. ஆனால் அவர் அங்கே போய் ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம்னு சொல்லியிருக்காரு. கோவிடில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சேர்ந்து ஒன்றா இருந்தீங்களா? எங்கே போச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்? கோவிட் டயத்தில் கூட இந்த சேவை மட்டும்தான் ரோட்டரியை காப்பாற்றுச்சு, வேறு எதுவுமே காப்பாற்றலை. இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்லி பேச வந்தவங்க எல்லாம் தனித்தனியாக ஐசோலேட் பண்ணி வீட்டில் உட்காந்துருந்தாங்க. ஸோ அந்த பிரசிடென்ட் அங்கே போய் உட்காந்து எனக்கு ரொம்ப நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். அதனால் ஸோ எங்கள் பிரசிடென்ட் இவங்க 3 பேருடைய கம்பெனியில் தான் அவங்க உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் கடைசியாக சொல்லி முடிவு பண்ணிக்கிறேன். அதாவது சேவை அப்படிங்கிறது சாப்பாடு மாதிரிங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது பீடா மாதிரி. உங்களுக்கு பீடா முக்கியமா சாப்பாடு முக்கியமா? ஸோ நாங்கள் சாப்பாடு முக்கியம்னு சொல்கிறோம், இவங்க பீடா தான் முக்கியன்றாங்க. ஸோ நடுவர் இது ஒரு நல்ல தீர்ப்பாக சொல்லுவான்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னடா இது இந்த மதுரைக்கு வந்த சோதனை? பாலா ஒரு அதிரடியாக ஆரம்பிச்சு விட்ருக்காரு இந்த ப்ரோக்ராமை. சாப்பாடு வேணுமா, சாப்பாடு வேணுமா இல்லை பீடா மட்டும் போதுமான்னு சொல்லி அருமையாக கேட்டிருக்காரு. நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னா போய் உங்கள் ஸ்கூலில் போய் தேடுங்க, ஏன் ரோட்டரியில் புதுசாக தேடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ராஜியை பார்த்து முக்கியமாக கேட்குறாருன்னு நினைக்கிறேன். வீட்டில் ராஜிக்கும் பாலாவுக்கும் என்ன மாதிரி போராட்டங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரியல. இன்னைக்கு பொது மேடையில் பாலாவுக்கு எப்படி ராஜி கடுமையான போட்டியை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். நம்ம நடுவர் உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டு ஆரம்பிக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் இந்த எதிரணியில் இந்த ஐபிபி உட்கார்ந்து அவர் பேசுனது பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா காலையில் கிளம்புன போது அந்த மனுஷன் நல்லா தான் கிளம்புனாரு. நடுவில் ஏதோ எங்கேயோ கிரிக்கெட் விளையாடி அடிபட்டு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸோ அம்னீஷியாவோ வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி தான் அவர் டேர்ம் முடிஞ்சுது. அதுக்கு முன்னாடி இருக்க 1 வருஷம் ஃபுல்லாக கீரல் வித் டேப் ரெக்கார்டர் மாதிரி அவர் சொன்னது டயலாக் என்ன தெரியுமா? ஐ எம் நாட் வரிட் அபவுட் ப்ராஜெக்ட்ஸ், ஐ எம் இம்பார்ட்டன்ட் ஒன்லி அபவுட் கிளப் சர்வீஸ். கிளப் சர்வீஸ் நல்லா நடந்தா ப்ராஜெக்ட் தானா நடக்கும். சொன்னாரா இல்லையா? அப்படிலாம் பேசின மனுஷன்
திடீர்னு என்னடா நான் சர்வீஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு பிளேட்டை மாற்றி ஆப்போசிட் சைடில் போய் உட்கார்ந்துருக்காரு நினச்சாதான் எனக்கு எதுவுமே பேச வரல, ஷாக் ஆயிட்டேன். Hey, what's happening? I can't take this. சரி, இப்போ நம்ம இந்த பிரச்சனை எல்லாம் விட்டுருங்க. ரோட்டரி ஆரம்பிச்சது யாரு? பால் ஹாரிஸ். அவர் எதுக்கு ஆரம்பிச்சாரு? ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஃபெல்லோஷிப்புக்கும். நீங்க பாட்டுக்கு இடைச்சர்கள் மாதிரி சர்வீஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு திடீர்னு உங்க மோட்டோவை சர்வீஸ் அப்போ செல்ஃப்னு மாத்திட்டு சர்வீஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருந்தா இது மட்டும் பால் ஹாரிஸ் காதில் விழுந்துன்னு வச்சுக்கோங்களேன், கனவுல வந்து கண்ணை குத்துவார் உங்க 4 பேரையும். திருக்குறள்ல எனக்கு பிடிச்ச ஒரு குறள் இருக்கு, புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீங்க டெய்லி பார்த்து பேசி பழகணும் தான் நட்பு கிடையாது. பார்க்காம பேசாம முன்ன பின்ன தெரியாதவங்களா இருந்தா கூட அவங்களால நட்பா இருக்க முடியும். இப்ப சார் கேட்டார்ல கோவிட் டைம்ல எப்படி இருந்தீங்கன்னு, இந்த ரோட்டரிங்கிற ஒரு விஷயத்தினாலேயே எல்லாம் இணைஞ்சுதான் இருந்தோம். அடுத்த வருஷம் இதே 100 மெம்பரும் மறுபடியும் கிளப்புக்கு வரதா செஞ்சாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. கோவிட்ல பிரிஞ்சிருந்தோம், ஆனா அதுக்கு அடுத்த வருஷம் சேர்ந்து தான் இருந்தோம். இன்னும் அடுத்த வருஷம் சொல்லணும், இங்க நம்ம நடுவர் கண்ணாஜி இருக்காரு, நிறைய பிடிஜிஸ் இருக்காங்க, நிறைய சீனியர் ரொட்டேரியன்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் வெளிநாட்டில் போயிட்டு மாட்டிக்கிட்டு பாஸ்போர்ட் தொலைஞ்சு போய் உடம்பு சரியில்லாமல் போய் அங்கே இருக்கிற ரொட்டேரியன் மூலமாக ஹெல்ப் பாயிண்ட் அந்த கதையெல்லாம் கேட்கணும்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒரு 100 கதை சொல்லுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா உரிமையாக நம்மக்கிட்ட நம்மளால் உதவி கேட்க முடிகிற ஒரு ஆளுங்கிறது நம்ம ஃப்ரெண்டு தான். ஆனால் ரோட்டரி அப்படிங்கிற ஒரே ஒரு காயினை வச்சுட்டு நம்ம முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர்கிட்ட உரிமையாக ஹெல்ப் கேட்க முடியுது அப்படின்னு சொன்னால் வாட் எல்ஸ் அதர் தேன் தட். அருமை 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 அருமை. இப்போ இது எல்லாத்த விட ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு கேள்வி கேட்குறேன். ஓப்பன் கொஸ்டின் டு ராதா, டு எவ்ரிபடி ஹியர், ஃபார் ஆல், ஐ மீன் ஃபியூச்சர் பிரசிடென்ட்ஸ் எல்லாருமே. கண்ணா சார், நானே உங்ககிட்ட கேட்குறேன், ஒரு கிளப்பில் ஒரு வருஷம் ஃபுல்லாக, ஒரு 5 வருஷம் ஃபுல்லாக ப்ராஜெக்டே நடக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் கிளப் சர்வீஸ் இல்லைன்னா அந்த கிளப்பு எத்தனை வருஷம் ஓடும்? எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்தையே அந்த கிளப் காணாம போயிடும். நிச்சயமா ஒரு வருஷம் கூட தாங்க. அப்படி இருக்கும்போது கிளப் சர்வீஸ்ங்கிறது இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக. அது இல்லைன்னா கிளப்பையே இழுத்து மூடிட்டு போயிட வேண்டியதுதான். எங்களோட பாஸ்ட் பிரசிடென்ட் ஓகே கண்ணா சார், நான் இப்ப பேசி முடிக்க போறேன். ஆனா நான் பேசி முடிச்ச உடனே ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம்னு தயவுசெய்து தீர்ப்பு கொடுத்துடாதீங்க. பாவம், கஷ்டப்பட்டு சர்வீஸ் தான் முக்கியம்னு பாயிண்ட் எல்லாம் தேடி வந்தாங்க. 3 பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நன்றி. பிரசிடென்ட் ஆன பிறகு வருஷம் ஆரம்பிக்கும் போது ஒரு பிரசிடென்ட் வந்து எப்படி மைக்கில் எப்படி பேசுவார், அதே இது வருஷம் முடியும் போது மைக்கில் இன்னும் எவ்வளோ வித்தியாசமாக எவ்வளோ போல்டாக கான்ஃபிடெண்ட்டாக பேசுவாருங்கிறத பற்றி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஒரு ஃபர்ஸ்ட் லேடி, இமிடியட் ஃபர்ஸ்ட் லேடி இந்த அடி அடிக்கிறாங்களே அவங்க, மஞ்சு செம அடி அடிச்சிருக்காங்க. நீங்கள் என்ன இப்போ கவுண்டர் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். சார் நான் சொல்கிறேன் சார். எல்லாருக்கும் வணக்கம். அவங்க 2 பேரும் வீட்டில் இருக்கிற சண்டையை அப்படியே ஒரு எக்ஸ்டென்ஷனாக இங்கே கொண்டு வந்துட்டாங்க. என்னதான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பயங்கரமாக இம்பார்ட்டன்ட்னு சொன்னாலுமே, பால் ஹாரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே ஸ்டார்டிங்கில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்தாங்க. ஆனால் அவங்களே வந்து ஒரு வாய்டு பார்த்தாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் போராது, சர்வீஸ் இருந்தால் தான் இதை பல காலத்துக்கு கொண்டு போக முடியும்னு அவங்க வந்து ரியலைஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து அது வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஆனால் அதுக்கப்புறம் அது ஸ்லோவாக ஒரு கம்யூனிட்டியாக மாறிச்சு. கம்யூனிட்டினா என்ன? ஒரு லைக் மைண்டட் பீப்புள் ஒட்டுக்காக வந்து ஒரு வேலையை பண்ணுறது தான் கம்யூனிட்டி. கொஞ்சம் வருஷங்களில் அதுவே ஒரு மூமெண்ட்டாக மாறிடுச்சு. அந்த மூமெண்ட்டாக என்ன, நிறைய பேர் இப்படி கூடி வந்து ஒட்டுக்கா உட்காந்து ஓகே நம்ம ஏதாச்சும் சொசைட்டிக்கு நல்லது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது தான். நான் வந்து இங்கே ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். இங்கே எத்தனை பேருக்கு குட்டி ஸ்டோரி பிடிக்கும்? ஒரு பொண்ணு வந்து சொசைட்டிக்கு ஏதாச்சும் ரொம்ப நல்லதாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஓகேவா? அவங்களுக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருக்காங்க. அதில் முக்கியமான ஃப்ரெண்ட்ஸு 2 பேர். அவங்க வந்து அந்த பொண்ணுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க, என்ன ஹெல்ப் வேணால் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு வந்து அவங்க கூட சரி வாங்க ஒரு கம்யூனிட்டியை சேர்த்து நம்ம வந்து ஏதாச்சும் நல்லது பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, ஆனாலுமே ஒரு 15 வருஷமாக அவங்களால அதை பண்ண முடியல. ஆனால் ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே வந்தோன்னே குவிக்காக நிறைய பேர் கூட பேசி பழகி ஓகே இந்தந்த ஐடியாஸில் வந்து கம்யூனிட்டிக்கு கிவ் பேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு வந்திருக்காங்க. அந்த பொண்ணே வந்து நான் தான். ஓகே 15 வருஷமாக
15 வருஷமா என்னோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சேர்ந்து வாங்க நல்லது பண்ணலாம்னு சொல்லும் போது யாரும் வரல. அவங்களும் நல்லவங்க தான். ஆனால் ஒரு கம்யூனிட்டிக்குள்ள வந்து இந்த எண்ணத்தோட இருக்கணும்னு இருக்கிறவங்க கூட இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து வேலை பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஜஸ்ட் அன் இன்டென்ஷன். ஒரு ஃப்ரெண்டு கூட வந்து வா மச்சான் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவாக இது பண்ணலாம். ஆனால் ரோட்டரி மாதிரி ஒரு கிளப்ல சர்வீஸ்ன்னு வரும்போது தான் அது ஒரு கோலாக எடுத்து இந்த டைம்குள்ளே இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ண முடியும். அடிங்க நல்லா பேசல அடிங்க, அதுதானே உண்மை. இங்கே எல்லாருக்குமே தெரியுமே என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. சர்வீஸ் தான் இம்பார்ட்டன்ட் தெரியும். அவங்க 4 பேருக்கு ஏதோ டாபிக் கொடுத்துருக்காங்கன்னு உட்காந்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அதுக்கு வந்து அவங்களும் நல்லா டஃப் கொடுத்தாங்க. ஆனால் ஒரு வெற்றிகரமான ரோட்டரியை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்னால துவங்கலாம். ஆனால் வெற்றிகரமான ஒரு ரோட்டரி கிளப்பை நடத்தணும் அப்படின்னா அதுக்கு சர்வீஸ் தான் முக்கியம் முக்கியம் முக்கியம். அது நம்ம அனைவருக்கும் தெரியும். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. மஞ்சு, நீங்கள் ரோட்டரியில் முக்கிய மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. ரோட்டரியில் சேர்ந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே பால் ஹாரிஸ் எதற்காக ரோட்டரி ஆரம்பித்தா, இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக ஆரம்பித்து அதிலிருந்து ஒரு கம்யூனிட்டி ஆகி, கம்யூனிட்டியிலேருந்து ஒரு மூவ்மெண்ட் ஆகி, மூவ்மெண்ட்லேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு மாஸ் மூவ்மெண்ட் ஆகி, இன்றைக்கி சர்வீஸ்னால் மட்டும்தான் ரோட்டரி வந்து இருக்குங்கிறத ஒரு 3 months ஓல்டு ரோட்டேரியன் இவ்வளோ தெளிவாக இவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்க. மீனாட்சி மேடம், நீங்கள் என்ன கவுண்டர் கொடுக்க போகிறீங்கன்னு இப்போ பார்க்குறேன். நட்புக்கு இலக்கணமாக திகழும் நடுவர் அவர்களே, என்னுடன் பேச வந்திருக்கும் எனது அணி மக்களே, உண்மை என்ன என்று தெரிந்தும் பாவம் எதிரணியில் மாட்டிக்கொண்டிருக்கும் எதிரணி மக்களே, இங்கு வந்திருக்கும் என் நண்பர்களே, எல்லோரையும் வணங்கி மகிழ்கிறேன். நாம் இன்றைக்கி எல்லோரும் சார்ட்டர் நைட்டுக்கு வந்திருக்கோம், ஃபேமிலியோடு வந்திருக்கோம், ஒரு நட்புணர்வோடு வந்திருக்கோம் இல்லையா? இப்போ நான் உங்கள் எல்லாருக்கிட்டே 2 கேள்வி மட்டும் கேட்குறேன். அதுக்கு கையை தூக்கி பதில் சொல்லுங்கள், அவ்வளோதான். முதல் கேள்வி, இந்த மாதிரி ஒரு ரோட்டரி கிளப்னு ஒன்று இருக்குது, நிறைய நல்ல விஷயம் செய்கிறாங்க, நமக்கு எல்லா விதத்துலேயும் அது பர்சனல் லைஃப்பில் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஹெல்ப்பாக இருக்குது. நீ வா ரோட்டரி கிளப்பில் சேருன்னு ஒரு ஃப்ரெண்டு வந்து, நம்பகமான ஃப்ரெண்டு வந்து சொல்லி, நான் இந்த ரோட்டரி கிளப்பில் சேர்ந்தவங்கெல்லாம் கை தூக்குங்க. 2வது கேள்வி, எனக்கு நிறைய சேவை பண்ணோன்னு ஆசை, அப்படி பார்த்தேன், ஏதோ ரோட்டரி கிளப் ஒன்று இருந்தது, நான் வந்து சேர்ந்துக்கிட்டேன் அப்படிங்கிறவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். நடுவரே பார்த்துக்கங்க, நடுவரே பார்த்துக்கங்க, லெஃப்ட்லயும் பார்க்கணும். எத்தனை பேர் கை தூக்கினாங்கன்னு உங்களுக்கு தெரியும். மக்கள் திருப்பே மகேசன் திருப்பி முடிஞ்சு போயிடுது, பட்டிமன்றமே முடிஞ்சு போயிடுச்சு. இப்போது நம்ம எல்லாரும் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். வெற்றிக்கு காரணம் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோம், நான் இல்லைன்னு சொல்லலை. வெற்றிகரமாக நம்மளோட கிளப்பு நிறைய நல்ல விஷயங்களை சொசைட்டியில் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபவுண்டேஷன்னு ஒன்று உண்டு, நம்ம அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஃபவுண்டேஷனுங்கிறது என்ன? ஃபெலோஷிப் சார். அதுக்கப்புறம் தான் வருது சார். நான் ஒரு நாள் அதுக்கு தான் வந்துட்டுருக்கேன். நீங்கள் கரெக்டாக கேள்வி கேட்டீங்க. நான் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன், ஒருத்தர் வராரு என்கிட்ட, அம்மா நாங்கள் நிறைய நல்ல விஷயம் செய்கிறோம்மா, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறாரு. எனக்கு செய்யணுங்கிற எண்ணமும் இருக்குது, நிறைய பைசாவும் இருக்குது, ஆனால் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அவர் தெரியாது. எனக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அப்படித்தான் இல்லையா? போன வருஷம் என்ன உயர்ந்த பண்பு, மண்ணுக்குள்ளே தான் தங்கமும் மறைந்திருக்கிறது. போன வருஷம் என்னாச்சு, நம்ம பிரசிடென்ட் பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் இதோ உட்காந்துருக்காரு எதிரணியில் பாலா சார், அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், விஹெச்எஸில் டயாலிசிஸ் மிஷின் கொடுக்க போகிறோம் மேடம் அப்படின்னாரு. ரொம்ப நல்லது சார் அப்படி சொல்லிட்டு அன்றைக்கி சாயந்தரமே ஒரு செக் அனுப்பிச்சேன். ரோட்டில் கேட்டவருக்கு முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு செக்கை ஏன் அனுப்பிச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு நல்ல நண்பர், அவர் எல்லாம் நல்லதாக தான் செய்வார், அந்த பணம் கரெக்டான இடத்துக்கு போகுங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில் செஞ்சேன். நட்பின் மேல் இருக்கும் ஒரு நம்பிக்கையில் செஞ்சேன் நான். அதனால் நம்ம என்ன டொனேஷன் வாங்குகிறோம், என்ன பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை, எங்கேருந்து வருது, எந்த எண்ணங்களில் வருது. ஏன்னா நம்ம நம்பிக்கையாக கொடுக்குறோம், நம்ம நண்பர்கள்ங்கிறதுனால நம்பிக்கையில் கொடுக்குறோம், அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபெலோஷிப்புங்கிறது ஒரு தூண் மாதிரி. இவர் சொன்னார் சின்ன வயசில் தான் ஃப்ரெண்ட்ஷிப். சார் எல்கேஜிலேருந்து ஃபெலோஷிப் தான் சார், காலேஜில் ஃபெலோஷிப்பு, வேலை செய்கிற இடத்துல ஃபெலோஷிப்பு, இப்போ ரோட்டரிலையும் ஃபெலோஷிப்பு, எல்லாம் ஃபெலோஷிப். அதுதான் தூண். அதை சுற்றி நடக்கும் விஷயங்கள் எல்லாமே அதை சார்ந்து தான் இருக்கும். அந்த தூணே இல்லைன்னா இது எதுவுமே கிடையாது. அதனால் நம்முடைய ரோட்டரியின் வெற்றிக்கு காரணம் நம்முடைய ஃபெலோஷிப், நட்பு, உயர்ந்த நட்புன்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். மீனாட்சி மேடம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக எக்ஸ்பிரஸ் பண்ணாங்கன்னு சொல்லி. சர்வீஸ் ப்ராஜெக்ட் என்னங்கிறத பற்றி கூட நம்மளுக்கு கவலை இல்லை. ஒரு நண்பர், நம்மளோட நண்பர், நல்ல நண்பர், அவர் சரியான விஷயங்களை மட்டும்தான் செய்வார் அப்படிங்கிறதற்காக, அவர் கேட்டதற்காக
பேமெண்ட் கொடுத்ததா அவங்க சொல்கிறாங்க. ரமேஷ் பாபு, உங்கள் வருஷத்தில் நிறைய சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணீங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததால் மட்டும்தான் அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களால் செய்ய முடிஞ்சதா, இல்லை உங்களோட தாட் ப்ராசஸ் என்ன? நன்றி நடுவர் அவர்களே. இந்த அவையோர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இப்போ பெறுவதில்லா தருவதில்லா அப்படின்ற மாதிரி கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். நட்பு என்பது பெறுவது, சேவை என்பது தருவது. சரிங்களா? ஸோ கண்ணன் நமக்கு நடுவராக இருக்கிறதுனால கண்ணதாசன் வரிகள்லேருந்து ஒரு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தால் வந்து பிறந்து விட்டோம், வயிறை வளர்த்து விட்டோம். இது நம்ம பெற்றோம், நம்ம உடல் உயிர் எல்லாத்தையும் நம்ம பெற்றுட்டோம். சரியா? இப்படியே நம்ம வாழ்ந்துட்டு கடைசி வரைக்கும் பாரதி சொன்ன மாதிரி வெந்து தனிந்த இதில் வீழ்வாய் என்று நினைத்தாயோ அப்படின்னு பாரதி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அந்த மாதிரிலாம் நம்ம போயிட்டு சாதாரணமாக போயிட முடியாது. ஸோ வள்ளுவர் நமக்கு இதுக்காக ஒரு நல்ல குரலையும் கொடுத்துருக்கார். தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதில்லார் தோன்றின் தோன்றாமை நன்று அப்படின்னு சொல்லியிருக்கார். புகழோடு தோன்றதுனா எப்படி? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட இருந்தாங்க, நிறைய காசு என்கிட்ட இருந்துச்சு, நிறைய விஷயம் நான் வச்சிட்டு இருந்தேன், இதுதான் புகழா? நீ எவ்வளோ தூரம் இந்த உலகத்தில் நீ பெற்ற விஷயங்களை எந்த அளவுக்கு நீ இந்த சமூகத்துக்கு திருப்பி கொடுத்த அப்படிங்கிறதுல தான் வந்து உன்னோட இதுக்கு சரி இவ்வளோ தூரம் செய்ய நினைக்கிற நீ ஏன் நீ தனியாகவே செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதில் ஒரு முதுமொழி இருக்குது, தனிமரம் தோப்பாக முடியாது. ஸோ ரோட்டரி என்கின்ற ஒரு அமைப்பு கூட சேரும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு பெரிய காட்டையே உருவாக்க முடியும். ஸோ சேவை அப்படிங்கிறதுல முடிச்சிங்கன்னா மட்டும்தான். இது வரைக்கும் கர்ணன் வள்ளலால் தான் வாழ்ந்தான ஒழிய துரியோதனன் நட்பால் வாழலை. கர்ணன் வள்ளல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சேவை செய்வதற்கு சிறந்த அமைப்பு ரோட்டரி. அதை பயன்படுத்தி எல்லோரும் சேவை செய்வோம். நன்றி. ரமேஷ் சங்ககால இலக்கியத்துக்கு போயிட்டார். திருவள்ளூர்லேருந்து கண்ணதாசன் வரைக்கும் சர்வீஸ் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அருமையாக சொன்னார். மோதிஷ் செல்ஃபோனில் ஏதோ பாயிண்ட்ஸ்லாம் நிறைய எடுத்து வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். என்னென்ன கவுண்டர் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மோதிஷ் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். நடுவர்களுக்கும் எதிரணியில் இருப்பவர்களுக்கும் அவையில் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மோத்தி என்ற முத்து மாலை வணக்கம். எதிர் அணியில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடவுள் அள்ளி அள்ளி கொடுப்பாரு, நிறைய கைத்தட்டல்கள், ஆனால் கடைசியில் கை விட்டுருவார். எங்கள் அணியில் வந்து கடவுள் கொஞ்சம் சோதிப்பார், ஆனால் கடவுள் கைவிட மாட்டார். நான் சொல்கிற கடவுள் அந்த கிருஷ்ணர் என்ற பேரில் இருக்க கண்ணரை தான் சொல்கிறேன். நட்புக்கு நடுவர்களே நம்ம நட்பை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ரோட்டரி பயணத்துக்கு முக்கியம் வந்து சர்வீஸா நட்பா அப்படின்னு சொல்லி ஒரு லைவ் எக்ஸாம்பிள். நீங்கள் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மேடையில் வந்து உட்காந்துட்டோம், எல்லாருக்கும் பேப்பர் பேனா நோட்ஸ் எடுக்கிறதுல இந்த மேடையில் இருக்க சர்வீஸுன்ற அணிக்கே வந்து இங்கே இருக்க நண்பர்கள் தான் பேப்பர் பென் கொடுத்து உதவி பண்ணாங்க. இதுவே ஒரு லைவ் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஐபிபி பாலச்சந்தர் சார் சொன்னார், கவர்னரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் வந்து பெட்ஸில் வந்து ஃபவுண்டேஷனுக்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்னு. அவர் பாலச்சந்தர் சார் கொஞ்சம் லேட்டாக போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் அதுக்கு முன்னாடி உங்கள் கிளப்பில் எவ்வளோ மெம்பர்ஷிப் ஆட் பண்ணுவீங்கன்ற கேள்வியை சேர்த்து கேட்டார். ஸோ கிளப்பில் மெம்பர்ஷிப் சேர்ந்தால் தான் வந்து நமக்கு வந்து ஃபவுண்டேஷனுக்கு பணம் கொடுப்பாங்கன்றது நம்ம ஐபிபிக்கு தெரியாத விஷயம் கிடையாது. அப்புறம் வெள்ளையாக இருக்கவங்க பொய் சொல்ல மாட்டாங்க தெரியும், ஆனால் கொஞ்சம் மஞ்சு மேடம் வந்து ரொம்ப பொய் அதிகமாக பேசுகிறாங்க. உன் பக்கத்தில் இருக்க 2 பேர் தான்ப்பா வெள்ளையா இருக்காங்க. அப்போ நீயே ஒத்துக்கிற பொய் சொல்ற. ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. அவங்க அழகாக ரோட்டரி மூமெண்ட்டை பற்றி சொன்னாங்க. அதில் வந்து முதல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற வார்த்தை சொன்னாங்க, அடுத்தது வந்து ஒரு கம்யூனிட்டின்ற வார்த்தை, அதுக்கப்புறம் மூமெண்ட் அப்படின்னாங்க. இது 3க்குமே ஃப்ரெண்ட்ஷிப்பு தாங்க பேர். இதை வந்து வேறு வார்த்தையாக பேசி சொல்கிறீங்க. இங்கே நீங்கள் வந்து 2 பேர் இருந்தால் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண முடியல சர்வீஸு, கம்யூனிட்டியில் வந்துன்றீங்க. கம்யூனிட்டி இஸ் நத்திங் பட் அ குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அங்கே வந்து தான் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கே குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான் தேவைப்படுது. அந்த சர்வீஸ் ப்ராஜெக்டை மேலும் வளர்த்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆட்கள் அதிகமாக தேவை, மெம்பர்ஸ் அதிகமாக தேவை. அவங்க யாருமே இல்லை, நம்ம நண்பர்கள் தான். அதுக்கப்புறம் வந்து இந்த தலைப்பை வந்து நான் இன்னொரு கோணத்தில் அணுகலான்னு பார்க்குறேன். அதாவது வந்து ரோட்டரி பயணத்திற்கு வந்து நமக்கு சர்வீஸாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக முக்கியன்றதை வந்து கேள்வி வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு தேவை வந்து மனைவியா குழந்தையா அப்படின்ற தலைப்பில் இவங்க பார்க்குறாங்கன்ற மாதிரி தோணுது எதிரணியர்கள். எப்படி வந்து ஒரு வெற்றி பயணம் ரோட்டரி வந்து வெற்றி பயணமாக அமையணும் அப்படின்னா வந்து அதாவது திருமண வாழ்க்கை
சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மனைவி இருக்கணும், அதுக்கப்புறம் தான் குழந்தை பிறக்கும். ஸோ அதே மாதிரி ரோட்டரி பயணம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், முதல்ல நட்பு வேணும், ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதுக்கப்புறம் தான் சர்வீஸு. ஸோ சர்வீஸ் அதாவது வந்து எப்படி வந்து திருமண வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து கல்யாணம் மனைவி வேணுமா குழந்தையா அப்படின்னா, மனைவி இருந்தால் தான் குழந்தை, ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் தான் சர்வீஸ் ப்ராஜெக்ட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றதான் முக்கியம் அப்படின்னு சொல்ல விருப்பப்படுற நடுவர்களே. பாலச்சந்திர சார் ஒரு விஷயத்தை மறந்துட்டாரு. சரத் சாரை பற்றி பேசும்போது கோவிடில் வந்து நீங்கள் எல்லாம் எங்கே போனீங்கன்னு, அதே பாலச்சந்திர சார் ப்ராஜெக்டில் இருக்கும்போது ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு மெசேஜ் போடுவார் குரூப்பில். போட்டாருன்னா 10 பேர் கூட வரமாட்டாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ட்ரிப்புன்னு போட்டால் 40-50 பேர் வருவாங்க. ஸோ தேங்க்யூ பிரசிடென்ட் எலெக்ட் அண்ட் தேங்க்யூ ஜட்ஜு. கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான் பெட்டர் அப்படின்ற தீர்ப்பை கொடுப்பாருன்னு நம்பி நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. அமெரிக்காவில் சயின்டிஸ்ட் மத்தியில வாயில பைப்பை வச்சுட்டு திங்க் பண்ண வேண்டியவன் இந்த ரிமோட் வில்லேஜில் வந்து மாட்டிக்கிட்டேன். மோதிஷ் ரொம்ப அருமையாக சொன்னார். எ குரூப் ஆஃப் லைக் மைண்டட் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் அ கம்யூனிட்டி. குரூப் ஆஃப் லைக் மைண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் கம்யூனிட்டி. அது இருந்தால் தான் நம்மளால் சர்வீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத மிக மிக அருமையாக சொன்னார். சதீஷ், உங்களுக்கு உங்கள் குரூப்புக்கு, அதாவது சர்வீஸ் குரூப்புக்கு நீங்கள் தான் கடைசி தலைவர், கடைசி ப்ரெசன்டேஷன் நீங்கள் தான். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அதிரடியான பேச்சு சரத்தை வந்து பேசவே விடாத அளவுக்கு ஆக்கணும். என்ன நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களுக்கு வணக்கம். எதிரணியில் இருக்கிறவங்களுக்கு மரியாதைக்குரிய வணக்கம். மலை போல் வரும் சோதனையாவும் பனி போல் விலகிவிடும். நம்மை வாழ விரும்பாதவர்கள் நம் வாசல் வழி வர செய்யும். இது வந்து தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குழி பறித்தாலும், நண்பர்களும் சொல்லிட்டு அலைகிறாங்கல்ல, கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். அதாவது ரோட்ரி வந்து நான் வந்து நீலகண்டன் அவர் சொல்லி தான் வந்து சேர்ந்தேன், நண்பர் தான். அந்த மாதிரி வந்து சேரும்போது மெம்பராக இருக்கும். எப்போ ரொட்டேரியனாக மாறுறாங்கங்கிறது வந்து அந்த ஒரு தருணம் இருக்குது. அது வந்து சேவை பண்ண வந்தால் தான் அந்த தருணம் தான் வந்து அவனை ரொட்டேரியனாக மாற்றுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30 பாஸ்ட் பிரசிடென்ட்ஸோட இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம்ல, அதில் இந்த ப்ராஜெக்ட் செஞ்சேன், இந்த ப்ராஜெக்ட் செஞ்சேன், இந்த ப்ராஜெக்ட் செஞ்சேன், இன்க்ளூடிங் சரத், மோதிஷ், எல்லாருமே இந்த ப்ராஜெக்ட் செஞ்சோம். நம்ம நடுவர் அவர்கள் வந்து அவருடைய ரோட்டரி மூமெண்ட் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது ஒரு சர்வீஸ் மூமெண்ட் தான். சர்வீஸ் மூமெண்ட் தான். யாரை வேணாலும் கேளுங்க, மெம்பராக இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்னால, ஆனால் ரொட்டேரியனாக மாறுறது வந்து சர்வீஸ்னால மட்டும்தான். வெரி குட் பாயிண்ட், வெரி குட். அற்புதமான பாயிண்ட். நிறைய நம்ம வந்து எம்ஜிஆர் வள்ளல், விஜயகாந்த் வள்ளல், இவங்கள தான் நினச்சிட்டு இருக்காங்க. சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் சரி, சேவை செய்கிறவங்களுக்கு தான் மரியாதை. நட்பு முக்கியம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நட்பை கடந்து சேவை தான் ரொம்ப 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 முக்கியம். இதில் வந்து அவரோட இயர் தீம் என்ன, அவருக்கு நான் தான் ட்ரெயினர் இருந்தேன். உங்கள் இயர் தீம் என்ன மோதிஷ்? மில்லியம் லைஃப். அவரோட தீம் என்ன? ஜாய் ஆஃப் கிவிங். ஜாய் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, டச்சிங் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, ஜாய் ஆஃப் கிவிங். இவர் டச்சிங் மில்லியன் லைஃப். ஸோ அது மாதிரி ஆர்ஐ தீம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாமே எல்லாமே வந்து எங்கள் டீம் தான் தெரிஞ்சதாச்சா. ஆர்ஐ தீம் எல்லாமே வந்து சர்வீஸை மெயின்டைன் பண்ணி தான் இருக்குது. ஸோ சர்வீஸ் தான் டிஜி முக்கியம். அதே மாதிரி நம்ம எத்தனை அவென்யூஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, கிளப் சர்வீஸ், யூத் சர்வீஸ், ஒகேஷனல் சர்வீஸ், எல்லாம் சர்வீஸ் தான். கிளப் ஃப்ரெண்ட்ஷிப், யூத் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாமே சர்வீஸ் தான். ஸோ 7 ஏரியா ஃபோக்கஸு சர்வீஸ் தான், எல்லாமே சர்வீஸ் தான். ஸோ இறக்கத்தான் பிறந்தோம், இறக்கத்தோடு இருப்போம். அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூத்தோட்டம், வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு. தயவுசெய்து மெம்பர் எல்லாம் நிறைய அவரு தீர்ப்பு. நான் இங்கே வேண்டிக்கிறது, பிரசிடென்ட் சங்கர் ஷார்பா ஃபவுண்டேஷனுக்கு எல்லாரும் கொடுங்க, சர்வீஸ் ப்ராஜெக்ட். அதில் முன்னாடி 2 பேருமே எனக்கு
சுத்தமாக புரியவே இல்லை. நல்ல கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, எதுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்க, டிஆர்எஃப்க்கு கொடுக்குறீங்க, அந்த பக்கம் ஏன் உட்காந்துருக்கீங்க, இந்த பக்கம் வந்துருங்க, இந்த பக்கம் வந்துட்டு இன்னும் நல்லா அள்ளி கொடுங்க. உங்களை பார்த்து, உங்கள் 2 பேரை பார்த்து தான் நான் நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ எதுக்கு அந்த பக்கம் போலியாக உட்காந்துருக்கீங்க? நாங்களாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம், நீங்கள் நிறையா கொடுக்குறீங்க. அதனால் இந்த பக்கம் வந்துட்டு சர்வீஸை பற்றி நீங்களே பேசி முடிச்சிருங்க சரத். தேங்க்யூ டிஜி. அவங்க 9வது பாஸு, 9வது ஃபெயிலு, நம்ம 10வது பாஸ் தலைவர். சதீஷ் மிக அருமையாக சொன்னார். எவ்ரி ரொட்டேரியன் இஸ் எ மெம்பர் ஆஃப் அ கிளப், பட் எவ்ரி மெம்பர் மே நாட் பி எ ரொட்டேரியன் ஆஃப் அ கிளப்புங்கிறத ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னார். ரொம்ப அருமையான பாயிண்டில் அவர் சொன்ன பாயிண்ட்டை சார் யோசிக்கலாம். சரி, அவர் வந்து ஏபி கண்ணா சார் வந்து சொன்னது வந்து ஃபெலோஷிப் டைமில் சொன்னாங்கன்னு. ஃபெலோஷிப் டைம், நோட் த பாயிண்ட். இந்த 4-வே டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அந்த லாஸ்ட் பெஞ்சு, அந்த லாஸ்ட் ரவுண்டில் இருக்கிறவங்கலாம் நான் சொல்கிறேன். ஆஃப் த திங்ஸ் வி திங்க், சே ஆர் டூ, இஸ் இட் த ட்ரூத்? ஃபெலோஷிப்க்கு அப்புறம் நம்ம பேசுறது எல்லாமே ட்ரூத்து தாங்க, பொய்யே பேசுறது இல்லை. இஸ் இட் ஃபேர் டு ஆல் கன்சர்ன்? சமமாக எல்லாரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணுவோம் நாங்கள். வில் இட் பில்ட் குட்வில் அண்ட் பெட்டர் ரிலேஷன்ஷிப்? டெஃபினெட்லி. ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஃபெலோஷிப்பில் தான் இம்ப்ரூவ் ஆகும். வில் இட் பி பெனிஃபிஷியல் டு ஆல் கன்சர்ன்? டெஃபினெட்லி இட் பி பெனிஃபிஷியல் டு ஆல் கன்சர்ன். அப்புறம் இதில் வந்து பாலா சொன்னது வந்து கோவிட் டைமில் வந்து நீங்கள் எல்லாம் சர்வீஸ் தான் பண்ணீங்க. எங்கே இருந்தீங்க? ஃபெலோஷிப் எல்லாம் எங்கே பண்ணீங்க? ஃப்ரெண்ட்ஷிப் எங்கே இருந்தது? நாங்கள் சர்வீஸ் பண்ணதெல்லாம் வந்து பிகாஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்லி வி வெண்ட் அண்ட் டிட் சர்வீஸ். அதை மறந்துட்டியே பாலா. அப்புறம் சாப்பாடா பீடான்னு சொன்னார். சாப்பாடு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் தாங்க. இப்போ இதில் என்ன டாபிக்னா, விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்? சாப்பாடுக்கு அப்புறம் பீடா சாப்பிட்டா தாங்க சாப்பாடு சாப்பிட்ட மாதிரியே உங்களுக்கு ஃபீலிங் இருக்கும். சாப்பாடு சாப்பிட்டுட்டு பீடா சாப்பிடலன்னா சாப்பாடே சாப்பிடாத மாதிரி தான் ஃபீலிங் இருக்கும். உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை. அப்புறம் இந்த சர்வீஸ்ன்னு அவங்க மஞ்சு சொன்னாங்க. நம்ம சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அச்சீவ் பண்ணிட்டு நம்ம போர்டில் போயிட்டு ப்ரெசென்ட் பண்ணுவோம். அப்போது அவங்க ஒரு சர்வீஸ் பண்ணுவாங்க, குரூப் சர்வீஸ் பண்ணுவாங்க, வச்சு செய்வாங்க பாருங்க குரூப் சர்வீஸு. இது ஏண்டா பண்ண, அது ஏண்டா பண்ண, இதை யாரா கேட்டு பண்ண, இது நீ அப்ரூவ் வாங்கினியா, இது நீ வந்து எங்கள் போர்டு மீட்டிங்கில் பண்ண, இதை வந்து ராட்டிஃபை பண்ணியா, இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்னா, ஸ்டாப் ஸ்மோக்கிங், ஸ்டாப் ட்ரிங்கிங் சொல்லிட்டு அந்த போர்டு எடுத்துகிட்டு ரோடாக அலைஞ்சிட்டு, மச்சான் ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரு பஃப் சாப் அடிக்கலாமா, மச்சான் ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரு பெக்கு போடலாமா. அதுக்கப்புறம் ரோட்லலாம் வந்து இந்த சைன் போர்டெல்லாம் வச்சுட்டு டோன்ட் ஹாங்க், ஃபாலோ ரோட் சிக்னல், அதுக்கப்புறம் ஃபாலோ ரோட் டிசிப்ளின் எல்லாம் சொல்லுவாங்க. எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியும் சார். இவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுறீங்க. அப்புறம் வந்து ரமேஷ் ஒன்று சொன்னார், சர்வீஸ் ஒன்லி சர்வீஸ் ஒன்லி சர்வீஸ் ஒன்லின்னு. அந்த சர்வீஸ் எல்லாம் பண்ணுறது வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து தான் சார் பண்ணுறது. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார் பாரதியாருன்னு, அவர் சொன்னார், ஓடி விளையாடு பாப்பா, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நல்லா ஓடி விளையாடு பாப்பா, நீ உன்னோட லைஃப் நல்லா இருக்கும் பாப்பான்னு சொன்னார். அதை தாங்க நான் ஃபாலோ பண்ணுறேன். அப்புறம் சதீஷ் வந்து என்ன சொன்னாருன்னா, சர்வீஸ் ஒன்லி சொன்னார். சர்வீஸ் ஒன்லி நோ யூஸ் சார், வித் ஃப்ரெண்ட்ஷிப் இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் யூஸ் சார். அப்புறம் என்னோட இயர் தீம் வந்து ஜாய் ஆஃப் கிவிங்னு சொன்னார். நான் ஜாய் ஆஃப் கிவிங் சொன்னது வந்து ஜாய் ஆஃப் கிவிங் ஃப்ரெண்ட்ஷிப், ஜாய் ஆஃப் கிவிங் வேண்டாம் இல்லை, அது வந்து கேப்ஷன் தாங்க, அதோட உள்ளர்த்தம் நான் சொல்கிறேன். எந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்ன சுற்றி இருக்கிற என் நண்பர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், அதை பார்த்து நான் சந்தோஷம். அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி அவர் வந்து இந்த சர்வீஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொன்னார். நீங்கள் சர்வீஸ் ப்ராஜெக்ட் நீங்கள் போத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னார் மோதேஷ், 4 பேர் வருவாங்க. பாவம் பிரசிடென்ட்டு போயிட்டு அவரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் இனாக்ரேட் பண்ணிவிட்டு வந்தால் செக்ரட்டரி வருவார், வாங்க 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 கூவி பண்ணால் ஒருத்தரோ 2 பேர் போகிறீங்க. அதே ஒரு ஃபெலோஷிப் டூ. நம்ம இன்னைக்கு ஷிமுகா போனோம், எத்தனை ரொட்டேரியன்ஸ் வந்தாங்க? 45 ரொட்டேரியன்ஸு. ஏன்? ஃப்ரெண்ட்ஷிப்பு. இப்போ இன்டர்நேஷ்னல் ட்ரிப் கென்யா போனாங்க, எத்தனை பேர் வந்தாங்க? 100 பேர். நான் இயர் போன போது ஈஜிப்ட் 120 பேர். எதுக்கு வந்தாங்க? ஃப்ரெண்ட்ஷிப், ஃபெலோஷிப். சர்வீஸ் எல்லாம் பண்ணுறோம், அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஃபெலோஷிப், ஃப்ரெண்ட்ஷிப். தேங்க்யூ வெரி மச். சரத், ஏன் குடிக்காக என் நண்பன் குடியை கெடுக்க மாட்டேன். நான் உப்புக்காக பழகிறவன்ல, நட்புக்காக பழகிறவன்.
சரத் ரொம்ப அருமையாக சொன்னார். ப்ராஜெக்ட்னா மெம்பர்ஸ் வந்து அந்த இடத்துல வர்றதில்ல. பட் ஃபெல்லோஷிப் மீட்டிங்ஸாக இருந்தால் இல்லை ஒரு ப்ரோக்ராம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டியாக இருந்ததுன்னா நிறைய பார்ட்டிசிபேஷன் இருக்குது அப்படிங்கிறத மிக அருமையாக சொன்னார். பாலாவாக இருக்கட்டும், மஞ்சு, ரமேஷ் அண்ட் சதீஷ், ராஜி, மீனாட்சி அண்ட் மோதீஷ் அண்ட் சரத் ரொம்ப அருமையாக அவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் அருமையாக சொன்னாங்க. இப்போ ஐ வில் ஆஸ்க் மஞ்சு டு கன்சைஸ் வித்தின் அ மினிட் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஃபைனலாக சர்வீஸை பொறுத்த வரைக்கும்? பஞ்ச்லைன் என்னென்னா, கர்ணனை வந்து நம்ம அவர் வள்ளலாக இருந்ததுக்கு தான் ஞாபகம் வச்சுருந்தோம். அவர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்ததுக்குல அவர் ஃப்ரெண்ட்ஷிப்பாகவுமே பயங்கரமான ஒரு பர்சனாக தான் இருந்தார். ஆனால் வள்ளலாக இருந்ததுக்கு தான் ஞாபகம் வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி, அது 5வது படிக்கிற வரைக்கும் அந்த ஃபவுண்டேஷன் மட்டும் தான் லே பண்ண முடியும். சரி, மோதி சார் வந்து பில்டிங் கட்டுறாரு, ஃபவுண்டேஷன் மட்டும் கட்டினா போருமா, பில்டிங் எழுப்ப வேண்டாமா? பில்டிங் எழுப்புறது தான் சர்வீஸ். அதே மாதிரி ஒரு போலியோ வந்து ஒழிக்கிறதுக்கு வந்து ரோட்டரி எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். அது வந்து ஒன் ஆஃப் த விஷயந்தான். இன்னும் எத்தனையோ விஷயங்கள் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்கோம். ஸோ கிளியர் வின்னர் இஸ் சர்வீஸ். நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், ஃபவுண்டேஷனுங்கிறது ஒரு ஆரம்பம், ஆனால் அதிலிருந்து வளர்ச்சிங்கிறது வந்து சர்வீஸ்னால தான் சொல்லி. கரெக்ட். தேங்க்யூ சரத் சார். எனக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்ததுக்கு மஞ்சுக்கு ரொம்ப முதல்ல தேங்க்ஸ் சார். என்னதான் பில்டிங் கட்டணும்னாலும் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இல்லாட்டி பாடி ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு, பில்டிங் கீழே விழுந்துடும். ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் தான் ரோட்ரி. ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. சர்வீஸ் கம்ஸ் ஒன்லி வித் ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு 10 பேர் சேர்ந்து செஞ்சால் தான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கான உயிரே வரும். நீங்கள் தனியாக போயிட்டு ப்ராஜெக்ட் பண்ணால் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் கூட பண்ண முடியாது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு. நெக்ஸ்ட் ஐ வுட் லைக் டு கன்க்ளூட் ஆக்சுவலி பை சேயிங், எங்கள் கிளப்போட பாஸ்ட் பிரசிடென்ட் ஒருத்தர் வந்துட்டு ரோட்டரியோட சர்வீஸ் பற்றி கேட்கும்போது he told me once, ராஜி, நம்ம ரோட்டரியில் சர்வீஸ் பண்ணுறோம் பட் ஆல்வேஸ் வித் அ கிளாஸ் இன் ஹேண்ட். ஸோ வித் தோஸ் லைன்ஸ் ஃபெல்லோஷிப் இருக்கும்போது அப்படியே கூட தான் நம்ம சர்வீஸ் பண்ணுறோமே தவிர வெறும் சர்வீஸ் ரோட்டரிக்கு செட்டே ஆகாது. அண்ட் இவ்வளோ ஆன்ஸ் இங்கே வந்திருக்கோம். மேபி ரொட்டேரியன்ஸ் கம் ஃபார் சர்வீஸ். இப்போ இவ்வளோ ஆன்ஸ் இங்கே வந்திருக்கோம், ஃபேமிலியோடு வந்திருக்கோம். வாட் இஸ் இட் ஃபார்? இட் இஸ் ஃபார் அ மொமெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். இவ்வளோ பேர் வரோம் அப்படிங்கிறதுக்கு காரணம் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தானே தவிர இதே இங்கே ஒரு ப்ராஜெக்ட் மீட்டிங் இருந்ததுன்னா இத்தனை பேர் வந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதனால் ரோட்டரியில் சர்வீஸ் பண்ணுறோம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதோட ஆணி வேர் ஃப்ரெண்ட்ஷிப் தான். மஞ்சுவும் ராஜியும் ஃபைனல் கன்சைஸ் பண்ணி அவங்க என்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இந்த பட்டிமன்றம். ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. 2006 இருந்து இந்த கிளப்பை நான் பார்த்துட்ருக்கேன். நான் பிரசிடெண்ட்டு, எனக்கு இப்போ கண்ணன் என்னோடய கோ பிரசிடெண்ட். 2006 இருந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2013 நீலகண்டன் மை பாஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது இந்த சேம் ஹாலில் தான் அவரோட இன்ஸ்டலேஷன் நடந்தது. அந்த நினைவுகள் எனக்கு இன்றைக்கி வருது. அதிலிருந்து ரொம்ப க்ளோஸாக இந்த கிண்டி கிளப்பு கூட ரொம்ப ரொம்ப க்ளோஸாக நான் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய சீனியர் பாஸ் பிரசிடென்ட்ஸுக்கு தெரியும், நிறைய ரொட்டேரியன்ஸுக்கு தெரியும். என்னோடய ஸ்பீச்சஸ் மற்ற கிளப்ஸில் எங்கே போனாலும் சொல்லி என்னோடய ரோட்ரி மொமெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் அது வந்து சதீஷ் கரெக்டாக சொன்னார். அது வந்து கிண்டியில் நடந்த விஷயத்தை தான் நான் வந்து ரோட்ரி மொமெண்ட்டாகவே நான் சொல்லியிருக்கேன். 2011 நடந்த நேபாளில் இருக்கும்போது ஒரு 40 குழந்தைகளை, பெண் குழந்தைகளை காப்பாற்றினதற்கான காரணம் என்ன அப்படின்னு யார் அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு ரோட்ரி மொமெண்ட் எங்கே இனிஷியேட் ஆச்சு அப்படின்னா ரோட்ரி கிளப் ஆஃப் கிண்டியில் இனிஷியேட் ஆன அந்த ஒரு இது. நீலு பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது தாளவாடியில் வந்து டென்டல் ஸ்டிச்சஸ் வந்து பண்ணோம். இப்போ ஒரு 2013 நடந்த ப்ராஜெக்ட்டு. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஈரோடு கிளப்புக்கு சீஃப் கெஸ்ட்டாக ஒரு இன்ஸ்டலேஷன் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். அந்த இன்ஸ்டலேஷன் ஃபங்க்ஷனில் எங்கள் கிளப்லேயே நடந்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் எவர் மெமரியில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எந்த ப்ராஜெக்ட்னால் தாளவாடியில் நடந்த ஒரு ப்ராஜெக்ட்டு அப்படிங்கிறத சொன்னாங்க. ஐ குட் ஏபிள் டு ரீகலெக்ட், நீலு கேன் டெஃபினெட்லி வவுச் ஃபார் தட். ஐ குட் ஏபிள் டு ரீகலெக்ட் சுப்பிரமணி அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து நம்ம வந்து டென்டல் டீச்சர்ஸ் போட்டோம். அவரால் வந்து இப்போ பண்ணி முடித்த உடனே அந்த முகத்தை அவர் கண்ணாடியில் பார்க்கும்போது அந்த முகத்தில் உள்ள அந்த ஒரு சிரிப்பு, இத்தனை வருஷமாக ஒரு 10 வருஷமாக 15 வருஷமாக அவர் பல்லே இல்லை. பல்லே இல்லாமல் சாப்பிட்டா அந்த சாப்பாடோட ருசி தெரியுமா தெரியாதா? தெரியாது. முதலாக ஒரு 15 வருஷம் கழித்து அந்த அவருக்கு பல்லு பொருத்தி அந்த சிரித்த முகத்தோட
எல்லாரும் கூட இருந்து செல்ஃபி எடுத்து அங்கேயே சாப்பாடு சாப்பிட்டுட்டு இந்த சாப்பாடு வந்து இவ்வளோ ருசியாக இருக்குமா அப்படிங்கிறத நான் இன்னைக்கு தான் உணர்றேன். நான் இவ்வளோ அழகாக இருக்கேனா அப்படிங்கிறது எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்ன சர்வீஸ் மொமெண்ட்ஸ் வந்து நிறைய கிண்டியில் இனிஷியேட் ஆன சர்வீஸ் மொமெண்ட்ஸ். இதெல்லாம் சர்வீஸ் ஆஸ்பெக்டில் நம்மளால் சொல்ல முடியும். கிண்டி மட்டும் இல்லை, மஞ்சு சொன்ன மாதிரி மற்றவங்க எல்லாரும் சொல்ல மாதிரி எவ்வளவோ ப்ராஜெக்ட்ஸ், எவ்வளவோ ஆக்டிவிட்டீஸ். போலியோ எராடிகேஷனுக்காக மட்டும் ரோட்டரி அண்ட் தி பார்ட்னர் ஆர்கனைசேஷன்ஸ் have spent more than 28,000 crore rupees in the past 30 years or so. more than 28,000 crore rupees நம்ம போலியோ எராடிகேஷனுக்காக மட்டும் ரோட்டரி அண்ட் தி ஆர்கனைசேஷன்ஸ் have spent. அந்த மாதிரி சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ், எவ்வளவோ சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் குளோபல் கிராண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஷரத் அனௌன்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பிரசிடெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பண்ணும்போது $20,000 ஆரம்பித்து $80,000, $1 லட்சம், $1,20,000 தொடர்ந்து சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ் போய்கிட்டே இருக்குது. கேட்கும் போதும் நினைக்கும் போதும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கிண்டி கிளப் வந்து 2006 பார்த்து 13 பார்த்து ஒவ்வொரு வருஷமும் அவ்வளோ ஒரு டெவலப்மெண்ட் அவ்வளோ அருமையாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அதற்கான ஆணி வேர் என்ன, இதற்கு எல்லாத்துக்கும் ஆணி வேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சியவே எடுத்துப்போம். இது ஒரு 30th இயர் சார்ட்டர் நைட் ஃபங்க்ஷனாக, இல்லை ஒரு சைமாவோட ஃபிலிம்ஃபேர் அவார்டா, இல்லை PS2வோட வெற்றி நிகழ்ச்சியா அப்படிங்கிறத பார்க்குற ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஸ்டாண்டர்ட். அந்த ஒரு வெல்கம் டான்ஸ் ஆடும்போது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆனோ ஆடுறாங்க, ஒரு இந்த வருஷம் இப்போ ஃபஸ்ட் லேடியும் ஆடுறாங்க, சீனியர் பாஸ் பிரசிடென்ட் நம்ம வேணு மிஸ்ஸஸ் வேணுவும் ஆடுறாங்க. பாருங்கள், தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அண்ட் சர்விங் பிரசிடென்ட் ஃபஸ்ட் லேடி அண்ட் 25 இயர்ஸுக்கு முன்னாடி இருந்த ஒரு பாஸ் பிரசிடென்ட் அந்த லேடி வந்து டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொன்னால், see the kind of friendship this particular club really enjoys. அவங்க நினைக்கல, மிஸ்ஸஸ் வேணும்னு நினைக்கல, எதுக்கு நம்ம ஒரு ஆனட்டோட சின்ன குழந்தை அவ்வளோ அழகாக அந்த 6 பேர் ஆடினீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் மிக அருமையாக ஆடி மிக அருமையாக நீங்கள் பண்ணீங்க. இதற்கு எல்லாத்துக்கும் என்ன ஆணிவேர், என்ன ஆணிவேர்? ஃப்ரெண்ட்ஷிப் தான் நம்மளுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ஆணிவேர். பால் ஹாரிஸ் ஆரம்பிக்கும் போது 1905 ஆரம்பிக்கும் போது எதற்காக ஆரம்பித்தார்? ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக. 5 பேர் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம எல்லோரும் சேர்ந்து கூடி இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் என்னாச்சு? ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இருந்தால் நம்மளுக்கு பத்தாது, நம்மளுக்கு ஒரு சர்வீஸ் ஆக்டிவிட்டி இருந்ததுனா தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே சரியாக இருக்கும் அப்படிங்கிறத ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து அப்படியே எவால்வ் ஆகியிருந்தாலுமே, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கேட்டோம்னா, ரோட்டரியோட வளர்ச்சிக்கு சர்வீஸ் முக்கியமா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமா அப்படின்னு கேட்டேன். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. என்ன சொன்ன? ரோட்டரியோட வளர்ச்சிக்கு சர்வீஸ் முக்கியமா ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமா அப்படின்னு கேட்டால், சர்வீஸ் முக்கியம்தான், நிச்சயமாக சர்வீஸ் முக்கியம்தான், நிச்சயமாக ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம்தான். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்பும் சர்வீஸும் என்னைக்கு ஒன்றாக சேருதோ அன்னைக்கு தான் ரோட்டரியோட வளர்ச்சி இன்னும் பல வருடங்களாக வளர்ச்சி இருக்கக்கூடிய. Friends, both friendship and service is complementing each other for the growth of the Rotary movement. Friends, once again my congratulations to President Shankar, Secretary Nandu, incoming President Radha, all the past presidents of this wonderful club who are the pillars of this wonderful club, the even chairman ஷரத்தை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, ஷரத் எது செஞ்சாலும் அதில் வந்து ஒரு வித்தியாசம் இருக்கும், வித்தியாசம் மட்டும் இல்லை அதில் ஒரு தனி ஸ்டைல் இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஷரத். திஸ் ஈவெண்ட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஈவெண்ட்ஸ். ஐ am in Rotary service for more than 24-25 years or so. This is one of the best function or the best charter day function I have ever seen. Once again, my dear friends,
for the success of Rotary, for the successful Rotary movement. It is not only the service, it is not only the friendship, both has to complement each other to make further things. All the best to you. Thank you so much, my dear friends, for this wonderful, wonderful opportunity to interact with you.